மருதூர் மஞ்சக்கண்ணியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வரூப வைராக்கிய மச்ச ஆஞ்சநேயர் ஆலய அனுமன் ஜெயந்தி விழா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மருதூர் வடக்கு மஞ்சக்கண்ணி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வரூப வைராக்கிய மச்ச ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி ஸ்ரீ விஸ்வரூப வைராக்கிய மச்ச ஆஞ்சநேயருக்கு பல்வேறு வகையான அலங்காரம் செய்யப்பட்டு வெற்றிலை மாலை துளசி மாலை அணிவித்து அலங்கரிக்கப்பட்டு வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் மச்ச ஆஞ்சநேயருக்கு பக்தர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதிகளான கரியாப்பட்டினம், தென்னம்புலம், பஞ்சநதிக்குளம், தென்னடார், தகட்டூர், வாய்மேடு, வடமலை, மணக்காடு, செண்பகராயநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகிகள் பாலசுந்தரம், அருணாச்சலம் விழா ஏற்பாடு செய்திருந்தனர். இக்கோவிலின் தல வரலாற்றை தொண்டியக்காட்டைச் சேர்ந்த பாரதி அர்ச்சகர் கூறினார். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். ஓகே தான். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அன்பார்ந்த பக்த கொடிகளே, மெய்யன்பர்களே, நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் மருதூர் வடக்கு மஞ்சக்கண்ணி கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு மச்ச ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்திலே இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மச்ச ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், மகா தீபாரணை எல்லாம் செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆஞ்சநேயனுடைய சிறப்பு என்னவென்றால், இங்கு எல்லா ஆலயத்திலும் இல்லாதவாறு இந்த ஆலயத்திலே மட்டும் சிறப்பு உண்டு. ஏனென்றால் சுவாமிக்கு தூபதீபம் நைவேத்தியம் காட்டி அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் சுவாமியை ஏற்று அவர் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் தீபாராதனை பண்ணப்படும். ஏன் அப்படின்னா அவர் உத்தரவு கொடுக்கணும். உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்ம தீபாராதனை பண்ண முடியும். 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி, வெயிட் பண்ணி சுவாமி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் இங்கே தீபாராதனை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்படும். அப்படி நடந்து நிறைய அற்புதங்களை சுவாமி நிறைய நிகழ்த்தியிருக்காரு. திருமண தடைகள், வீட்டில் ஏதாவது பிரச்சனை, பில்லி சூன்யம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சுவாமி நிறைய நடத்தி கொடுத்துருக்காரு. அதை அனுகிரகம் பண்ணியிருக்காரு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் நிறைய அருள் பண்ணியிருக்காரு சுவாமி. இங்கே வேண்டுவோருக்கு வேண்டு வரம் தந்து அருளி அருள்பாலித்து வரும் மச்ச ஆஞ்சநேயர் சுவாமியை அருள்படுத்தி செல்லும்படி எங்கள் மஞ்சக்கண்ணி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.
रामाय नमः रामभक्ताय नमः केसरीप्रियाय नमः विष्णुप्रियाय नमः तुलसीप्रियाय नमो नमः नीलाप्रियाय नमः श्रीधराय नमः श्रीधराय नमः योगाय नमः योगप्रकाशकाय नमो नमः रुद्राय आंजनेय स्वामी नमः अनादय ஓகே தான். ஸ்ரீ குருப்யோ நமः ஹரிஹி ஓம். அன்பார்ந்த பக்த கொடிகளே, மெய்யன்பர்களே, நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் மருதூர் வடக்கு மஞ்சக்கண்ணி கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு மச்ச ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்திலே இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மச்ச ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், மகா தீபாரணை எல்லாம் செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆஞ்சநேயரனுடைய சிறப்பு என்னவென்றால், இங்கு எல்லா ஆலயத்திலும் இல்லாதவாறு இந்த ஆலயத்திலே மட்டும் சிறப்பு உண்டு. ஏனென்றால் சுவாமிக்கு தூபதீபம் நைவேத்தியம் காட்டி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சுவாமியை ஏற்று அவர் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் தீபாராதனை பண்ணப்படும். ஏன் அப்படின்னா அவர் உத்தரவு கொடுக்கணும். உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்ம தீபாராதனை பண்ண முடியும். 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி, வெயிட் பண்ணி சுவாமி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் இங்கே தீபாராதனை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்படும். அப்படி நடந்து நிறைய அற்புதங்களை சுவாமி நிறைய நிகழ்த்தியிருக்காரு. திருமண தடைகள், வீட்டில் ஏதாவது பிரச்சனை, பில்லி சூன்யம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சுவாமி நிறைய நடத்தி கொடுத்துருக்காரு. அதை அனுகிரகம் பண்ணியிருக்காரு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் நிறைய அருள் பண்ணியிருக்காரு சுவாமி. இங்கே வேண்டுவோருக்கு வேண்டு வரம் தந்து அருளி அருள்பாலித்து வரும் மச்ச ஆஞ்சநேயர் சுவாமியை அருள்படுத்தி செல்லும்படி எங்கள் மஞ்சக்கண்ணி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.